நான் சத்சங்கத்தும் போது சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாதிரி தியாகேச பெருமானுக்கு முசுகுந்தார்ச்சனை பண்ண சொல்லியிருக்கேன்னு. அதற்கு பிறகுதான் எனக்கு தெரிய வந்தது, அதே நேரத்தில் நம் கைலாயத்தின் சார்பிலே முசுகுந்தார்ச்சனையும் பூஜையும் ஆரத்தியும் அப்பொழுது தியாகராஜ பெருமானுக்கு நிகழ்ந்து கொண்டிருந்தது என்று. உலகத்துல கோயின்சிடன்ஸ்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுங்க. பெருமான் அந்த பக்தியையும் பணிவையும் பூஜையையும் சிரத்தையோடு சமர்ப்பிக்கப்பட்ட பக்தியை பூஜையை ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு அடையாளமாகத்தான் அங்கு பூஜை நடக்கும் பொழுதே எனக்கு நேரடி தகவல் ஏதும் வாராமல் தானாகவே தன்னை நினைவுபடுத்திக் கொண்டு தன்னை தானே வெளித்து தன்னை பற்றி தானே மொழிந்து கொண்டார், பொழிந்து கொண்டார். தியாகேசா தியாகேசா. அவருக்கு முசுகுந்தார்ச்சனை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்த உடனேயே பல நன்மைகள், பிரேக் த்ரூஸ், பாசிட்டிவ் பிரேக் த்ரூஸ் கைலாசாக்கு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை செய்ததும் இன்னமும் பெரிய பாசிட்டிவான பிரேக் த்ரூஸும் நன்மைகளும் கைலாயத்திற்கு நிகழ வேண்டிய பல நன்மைகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. புராணம், புராணத்தினுடைய ஞான பாதம், இதை பற்றி புரிந்து கொண்டீர்கள். இப்போ இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். மொத்த மகாபாரதம் புராணம் அப்படின்னு எடுத்தோம்னா அது இதிகாசம் ஆக்சுவலா. ஆனா புராணம்னு அதை நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பகவத்கீதை தான் அதோட ஞான பாதம். ஒவ்வொரு புராணத்திலுமே ஒரு கீதை இருக்கும். எந்த புராணத்தை எடுத்தீங்கன்னாலும் ஒரு கீதை இருக்கும். காரணம் என்னன்னா அதோட மொத்த சாரம் ஞான பாதத்தை அந்த கீதை மூலமா சொல்லிடுவாங்க. ஈஸ்வர கீதை, ராமகீதை, சிவகீதை, குரு கீதைன்னு நம்முடைய சனாதன இந்து தர்மத்திலே குறைந்தபட்சம் 108 கீதைகள் இருக்கின்றன. நாங்கள் இதுவரை தேடிய வரை 108 கீதைகளை கண்டுபிடித்திருக்கின்றோம். பகவத்கீதை மட்டுமல்ல, அனுகீதை, வியாத கீதை, அவதூத கீதை, ஈஸ்வர கீதை, சிவகீதை, ராமகீதை என்று 108 கீதைகள் எங்கள் கையிலே பட்டிருக்கின்றது, கண்ணிலே பட்டிருக்கின்றது. இதை தாண்டி இருக்க நிச்சயம் வாய்ப்பு இருக்கு. எங்கள் கண்ணில் பட்டது வரை 108 கீதைகள் எங்கள் கண்ணில் பட்டிருக்கின்றது. வருகின்ற டிசம்பர் 1 முதல் ஜனவரி 1 வரை கைலாசா திருவண்ணாமலை மற்றும் கைலாசா லாஸ் ஏஞ்சல்ஸ் இல் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளுங்கள்.